தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 66வது நினைவு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி, குடியரசு துணைத் தலைவர் அமித் அன்சாரி, பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, மத்திய அமைச்சர்கள் ஏ அந்தோனி, குலாம் நபி ஆசாத் உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். டெல்லியில் நிலவிய கடும் பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்களும் தேசத்தந்தைக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தியை போற்றும் நினைவஞ்சலி பாடல்கள் இசைக்கப்பட்டன. முன்னதாக முப்படை வீரர்கள் அணிவகுத்து வந்து காந்தி நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னையில் தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலையின் கீழே வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு ஆளுநர் ரோசையா மற்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அப்போது ராட்டினத்தில் நூல் நெய்தும் காந்தியை போற்றும் நினைவஞ்சலி பாடல்களையும் மக்கள் இசைத்தனர். பின்னர் பல்வேறு கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் காந்தியின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ரோசையா தலைமையில் தீண்டாமை உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதேபோல் தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஜெயலலிதா தீண்டாமை உறுதிமொழி வாசகங்களை வாசிக்க ஊழியர்கள் அதனை வழிமொழிந்தனர்.